Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் ரெய்டில் ஈடுபட்டு வருகிறார்கள். எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இரவு பகலாக சோதனை நடத்தி வரக்கூடிய நிலையில் 3வது நாளாக ரெய்டானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான நிறுவனங்களிலும் சோதனை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, எந்தெந்த இடங்களில் இந்த அமலாக்கத்துறையினரின் சோதனையானது நடைபெற்று வருகிறது? விவரங்கள். வணக்கம். மதுபாலை ஒப்பந்ததாரர்களுக்கு தொடர்பான இடங்களில் சென்னையில் 3வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நேற்றைய முன்தினம் சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகமான எழும்பூரில் இருக்கக்கூடிய தாளமுத்து நடராஜன் மாளிகையில் 5வது மாடியிலும் 4வது மாடியிலும் தலைமை அலுவலகமானது செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்றைய முன்தினம் காலை முதல் இந்த சோதனை நடத்தி வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக மதுபான ஒப்பந்ததாரர்களான SNJ தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதியிலும், அதே போன்று திமுக எம்பியின் ஜெகத் ரட்சகனாக இருக்கக்கூடிய தியாகராய நகர் இருக்கக்கூடிய அந்த இடமும், அதனைத் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய MGM மதுபான ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட பல நிறுவனங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இவர்கள் கலால் வரியை முறையாக செலுத்தவில்லை எனவும், அதே போன்று அரசு ஒப்பந்தங்களில் இவர்கள் முறைகேடு செய்திருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவலில் கடந்த 3 நாட்களில் மட்டும் முறையான ஆவணங்கள் இந்த நடத்தப்பட்ட சோதனையில் ஒத்துப்போகவில்லை எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் 3 நாட்களாக இந்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சோதனை முடிவில் இவர்கள் அரசுக்கு எவ்வளவு இழப்பீடு செய்திருக்கிறார்கள், குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை எவ்வளவு கோடி ரூபாய் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழு தகவல்கள் செய்தி குறிப்பாக வெளியிடப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனையானது இன்று மாலை வரை நீடிக்கும் எனவும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.